இன்னும் கொஞ்ச நாளில் ஈரான் இருக்காது, பகிரங்கமாக எச்சரிக்கை விடும் ட்ரம்ப். இரு தரப்பினருக்குமான பேச்சுவார்த்தை கூட்டம் நன்றாகவே நடந்தது. பெரும்பாலான கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனால் உண்மையில் பேச்சுவார்த்தையின் மிக முக்கிய சாராம்சமான அணு ஆயுதம் மட்டும் ஈரானால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் உலகின் தலைசிறந்த அமெரிக்க கடற்படை ஹோர்மூஸ் நீரிணைக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முயற்சிக்கும் அனைத்து கப்பல்களையும் முற்றுகையிடும் செயல்முறையை தொடங்கும் என்று பகிரங்கமாக தெரிவித்ததுடன் ஒரு கட்டத்தில் அனைவரும் உள்ளே செல்லவும் வெளியே செல்லவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நிலையை நாம் எட்டுவோம் என்றும் கூறியதோடு ஈரான் அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாத கன்னிவெடிகளை அங்கு எங்காவது வைத்திருக்கலாம் என்று வெறுமனே கூறி நாம் யாரும் உள்ளே செல்வதை தடுக்கிறது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளது. சர்வதேச கடற்பகுதியில் ஈரானுக்கு சுங்க கட்டணம் செலுத்திய ஒவ்வொரு கப்பலையும் தேடிப்பிடித்து இடைமறிக்க நமது கடற்படைக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று பரபரப்பை கிளப்பியுள்ளார். கூடவே சட்டவிரோதமாக சுங்க கட்டணம் செலுத்தும் எவருக்கும் ஆழ்கடலில் பாதுகாப்பான பயணம் கிடைக்காது என்றும் ஈரானியர்கள் ஜலசந்தியில் பதித்த கன்னிவெடிகளை அழிக்கவும் நாம் தொடங்குவோம் என்றும் பேசியுள்ளார். கூடவே அமெரிக்கா மீதோ அல்லது அமைதியாக பயணிக்கும் கப்பல்கள் மீதோ துப்பாக்கிச்சூடு நடத்தும் ஈரானியர்கள் நரகத்திற்கு தூக்கி எறியப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுத்ததோடு ஏற்கனவே தங்கள் நாட்டை பேரழிவுக்கு உள்ளாக்கியுள்ள இந்த சூழ்நிலையை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது மற்றவர்களை விட ஈரானுக்கு மிக நன்றாக தெரியும் என்று சூசகமாக மத்தியஸ்தம் செய்யும் பாகிஸ்தானை குறிப்பிட்டு பேசியுள்ளார். இந்த முற்றுகை விரைவில் தொடங்கும். இந்த முற்றுகையில் மற்ற நாடுகளும் ஈடுபடுத்தப்படும். சட்டவிரோதமாக மிரட்டி பணம் பறிக்கும் செயலால் ஈரான் லாபம் ஈட்ட அனுமதிக்கப்படக்கூடாது என தனது கண்டனத்தை பதிவு செய்ததுடன் ஈரானுக்கு பணம் வேண்டும், அதைவிட முக்கியமாக அவர்களுக்கு அணு ஆயுதங்கள் வேண்டும் என்று அமெரிக்காவின் வாதத்தை முன்வைத்துவிட்டு அமெரிக்கா முழுமையாக தயாராக இருக்கிறோம், ஈரானில் எஞ்சியிருக்கும் கொஞ்ச நஞ்சத்தையும் எங்கள் ராணுவம் முடித்துவிடும், அதற்காக ஒரு பொருத்தமான தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என அடுத்து நடக்க இருக்கும் மாபெரும் தாக்குதல்கள் குறித்து ட்ரம்ப் பேசியுள்ளார்.